ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு ஷார்ட் பிரேக் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா, பூண்டு ஒரு ஹோல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 வரமிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஸ்பைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போல் எடுத்து மிக்சியில் ஒன்றும் பாதியாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் போல் ஆட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமும் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்சதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் மைதா இது ஹெல்தி ஆப்ஷன் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டா மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசையும் போது 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டம்ளரில் கோதுமை மாவும் மைதா மாவும் மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த மாவு பிசைஞ்சு பதத்துக்கு வர்றதுக்கு. இது நான் குழந்தைங்க சாப்பிட்றனால ஸ்பைஸ் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் மிளகா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் நீங்கள் மாவு பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. எக்ஸாக்ட்லி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு இதை பிசைஞ்சு தனியாக கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இது மாவு பிசைஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மசாலா எல்லாம் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் இது இருக்கும். நம்ம கையில் இது ஒட்டக்கூடாது. நம்ம ஆயில் எதுவும் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட்டு எடுத்து அந்த டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணோம். ஸ்டில் கையில் ஒட்டாமல் அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் பால்ஸ் எடுத்த உடனேவும் கவர் பண்ணி வச்சுருங்க. இல்லாட்டி மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் சப்பாத்தி நம்ம எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆட்டாலேயே டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ஈவனாக ரோல் பண்ணணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லேயும் ஈவனாக ஒரே திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன் பிட்வீன் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி திருப்பி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே திக்னஸில் இருக்குது. இந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அழகாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி முடித்து எடுத்ததுக்கப்புறமும் ஈஸியாக அது உங்களுக்கு எடுக்க முடியும். இப்போ அழகாக இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இதுலேருந்து டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு டிலே ஆகும். இன்னொரு பிளேட்டில் ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அழகாக எடுத்துடலாம். இது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு நீங்கள் அழகாக ஃப்ரை பண்ணி 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.